அர்த்த ராத்திரியில் வீதிகளில் மர்மமாக செந்தில் பாலாஜி தம்பி சுற்றுகிறார். கசிந்த பல பகீர் உண்மைகள். 2011 தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தார். அப்பொழுது இவர் பண மோசடியில் ஈடுபட்டதாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலினே குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி மீது முன்வைத்திருந்தார். ஆனால் 2016 இருந்து தமிழக அரசியலில் ஒரு பெரும் மாற்றமே ஏற்பட்டது. அதாவது 2016 மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் அந்த வருடமே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரிழந்தார். அவரை தொடர்ந்து OPS முதல்வராக பொறுப்பேற்கப்பட்டார். ஆனால் சசிகலாவின் வேண்டுதலுக்கு இணங்கி பதவியை ராஜினாமா செய்த OPS, சசிகலாவும் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டதால் பழனிசாமியை முதல்வராக நியமித்தார் சசிகலா. ஆனால் இதில் கட்சியில் உள்ள சிலருக்கு பெரும் வாக்குவாதங்கள் ஏற்பட டிடிவி தினகரன் அதிமுகவை விட்டு வெளியேற அவருடனே செந்தில் பாலாஜியும் இணைந்திருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி திமுகவிற்கு தாவியதை அடுத்து முதல்வர் மு.க.ஸ்டாலினிற்கு மிகவும் நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் மாறினார். மேலும் இவரது கட்டுப்பாட்டில் இரு பெரும் பொறுப்புகள் இருந்தன. ஆனால் இவரை குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வர, மேலும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி செய்த மோசடியும் புகாராக வெளிவந்ததை அடுத்து அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனைகளை மேற்கொண்ட பிறகு செந்தில் பாலாஜியை கைதும் செய்தது அமலாக்கத்துறை. இதனையடுத்து செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து பிறகு சிறையில் அடைக்கப்பட்டு படாத பாடுகளை பட்டார். அதற்கு பிறகு தனது ஜாமீனுக்காக செந்தில் பாலாஜியும் பல நீதிமன்றங்களை ஏறி இறங்கிவிட்டார். இருப்பினும் இதுவரை செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் வழக்கு தள்ளுபடியாகிக் கொண்டே வருகின்றது. இதற்கிடையில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியிடம் மேற்கொண்ட விசாரணையில் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் தனது சகோதரர்களுக்கு தான் தெரியும் என்று கூறியதால் அமலாக்கத்துறை அசோக்குமாரின் வீட்டில் அதிரடி சோதனையை மேற்கொண்டது. இதனையடுத்து அசோக்குமார் நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை பல முறை சமன் அனுப்பியும் இதுவரை தலைமறைவாக உள்ளார். இது செந்தில் பாலாஜியின் வழக்கில் மேலும் ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அசோக்குமார் இரவு நேரங்களில் ஊருக்குள் சுற்றி வருவதாகவும் அமலாக்கத்துறை இந்த தகவலை பலமுறை காவல்துறையினரிடம் தெரிவித்தும் காவல்துறை அசோக்குமாரை கைது செய்வதை தாமதப்படுத்தி வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார். அதாவது அசோக்குமார் கரூர் மற்றும் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இரவு நேரங்களில் வந்து செல்வதாகவும் அவரை பிடித்து கொடுப்பதற்கு காவல்துறை தயக்கம் காட்டுவதாகவும் இந்த தகவல் குறித்து அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு கடிதம் அனுப்பியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த திடீர் அறிவிப்பு அரசியல் வட்டாரம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் செந்தில் பாலாஜியின் வழக்கை பொறுத்தவரையில் அவர் குற்றம் செய்தவர் என்பதை முதல்வர் ஸ்டாலினே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கூறியிருக்கிறார். இதனையடுத்து அமலாக்கத்துறையிடம் தனது சகோதரர் தான் அனைத்திற்கும் பொறுப்பு என்று செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். இருப்பினும் அசோக்குமாரின் கைதை ஏன் காவல்துறை தாமதப்படுத்துகிறது? ஒருவேளை இவை அனைத்திற்கும் பின்னால் திமுகவின் திட்டம்தான் இருக்கிறதா என்ற வகையில் ஒரு பேச்சு பரபரப்பாக உலா வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.